1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்தை திருப்புங்கள். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்தை திருப்புங்கள். அதனுடைய 24வது வசனத்திலிருந்து ஒன்று படிங்க பார்க்கலாம். பந்தயசாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள். ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள். ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். ஒரு ஆமீன் சொல்லுங்க. 24வது வசனத்தில் பவுல் கொரிந்திய திருச்சபைக்கு சொல்லுகிற அழகான வார்த்தை, ஓடுகிறதென்று முடிவாகிவிட்டது, இழப்பதற்காக ஓடாதே, பெற்றுக்கொள்வதற்காக ஓடுங்கள். எப்படி? நம்மில் பலரும் இப்படி ஒரு விசுவாச ஓட்டம் நமது வாழ்வில் வரும் என்று நினைத்து பார்த்தவர்கள் இல்லை. அப்படியா தானே? ஒரு காலத்தில் ஆவிக்குரிய சபையை இனி விமர்சிக்க இல்லை, ரட்சிக்கப்பட்டவர்களை இனி விமர்சிக்க இல்லை, அந்நிய பாஷை பேசினவர்களை இனி விமர்சிக்க இல்லை. தேவ ஊழியர்கள் வீட்டின் முன் வாசல் வழியே வந்த பொழுது இல்லாத பின்வாசல் வழியை தேடி பிடித்து சாடி சென்ற பலரும் இப்ப இங்க இருக்கிறத பாரு, இதுபோல தங்கப்பட்ட ஒரு பிள்ளைகளை பார்க்க முடியாது. ஒரு காலத்தில் சுவிசேஷம் நமக்கு பட்சமா இல்லை, இயேசுவின் அன்பு பட்சமா இல்லை, தேவ ஊழியர்கள் பட்சமா இல்லை. இப்படி ஒரு விசுவாச ஓட்டம் நமது ஜீவிதத்தில் வரும் என்று நினைத்து பார்க்கவில்லை. ஆனால் தெரிந்தோ தெரியாமலோ, சில விருப்பத்தின்படி, சிலர் பலவந்தத்தின் பணி, எப்படியோ இந்த ஓட்டத்துக்குள்ள என்ன செய்தாச்சு, வந்தாச்சு. இங்க மேடையில் இருக்கிற இவர்களை எல்லாம் பார்த்தால் தேவதூதர்களை போல இருக்கிறது. இதுல எத்தனை பேர் தானாக விரும்பி வேதம் எடுத்தவர்கள் உண்டு, வேறு வழி இல்லாமல், வழி என்று சொன்னால் கொண்டு ஓடுவார். அல்லேலூயா. என்னை ஆண்டவர் டிசம்பர் மாதம் 19ஆம் தேதி சந்தித்தார். என்னை ஆண்டவர் அழைத்த அழைப்பு பயங்கரம். நீ இன்றைக்கு உன்னை அர்ப்பணிக்கவில்லை என்றால் புது வருஷத்தை பார்க்க மாட்டான். இன்னும் 11 நாள் தான் உண்டு. டிசம்பர் 19ஆம் தேதி ராத்திரி விடிஞ்சா 20. அப்ப இனி 1ஆம் தேதிக்கு 11 நாள் தான் உண்டு. வார்த்தை என்ன? இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையை நீ அர்ப்பணிக்கவில்லை என்றால் புது வருஷத்தை நீ என்ன செய்ய மாட்ட? இப்ப சொல்லுங்க, நானும் எடுப்பேனா எடுக்க மாட்டேனா? ஊழியத்துக்கு வருவேனோ வரமாட்டேனோ? ஒரு வெள்ளை பேண்ட் என்னடா 9 பேண்ட் ஒரே நேரம் போடுவேன், சாவாம இருக்கு. அப்ப பலரும் இந்த விசுவாச மண்டலத்திற்குள் வருவேன் என்று நினைத்து பார்த்தவர்கள் இல்லை. ஆனால் ஓடுவேன் என்றோ, இந்த கிறிஸ்துவின் சிலுவையின் ஒரு பங்கு என் தோளில் வரும் என்றோ நாம் நினைத்து பார்த்ததில்லை. ஆனால் வந்து விட்டோம், ஓட ஆரம்பித்து விட்டோம். ஓட ஆம் என்று சொல்லுகிறவர்கள் ஆமேன் என்று சொல்லுங்க. ஓடிக்கொண்டுதானே இருக்கிறோம். சிலர் ஓட ஆரம்பித்து 40 வருடங்கள், சிலர் ஓட ஆரம்பித்து இந்த சபை ஆரம்பித்து 55 வருடங்கள். 35? அப்ப நான் 55 படிச்சேன். அது அடப்பாவி, அதை கொண்டு இங்க என்னத்துக்கு வச்ச ஊத்தாம? ஓ, இடம் படிக்கல. அப்ப இது 36வதா 32வது? ஆமை, 2 தானே. 32 ஆண்டுகள் இந்த தேசத்தின் பிள்ளைகளுடைய விசுவாச வாழ்க்கை. இந்த வருடங்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். ஆனா எப்படியும் ஓடணும்னு தீர்மானிச்சாச்சு. இப்ப ஒரு முடிவு, இனி இழக்க ஓடக்கூடாது, இனி இழக்க ஓடக்கூடாது, இடையில் நிறுத்த ஓடக்கூடாது, இனி முடிக்க ஓடணும். நான் முடிக்கும் பொழுது என் கையில் ஏதாகிலும் ஒன்று இருக்கணும். அப்படிதானே? வருவோன்னு நினைக்கல, இந்த அன்பிற்குள்ள வருவோன்னு நினைக்கல, இந்த சத்தியத்துக்குள்ள வருவோன்னு நினைக்கல, இந்த உபதேசத்துக்குள்ள வருவோன்னு நினைக்கல, இந்த பரிசுத்த சிந்தனைக்குள்ள வருவோன்னு நினைக்கல. ஆனா வந்துட்டோம். கிருபை, கிருபை.
நம்முடைய திறமையா கிருபையா? கிருபை. அதானே இயேசு சொன்னார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். ஏதோ ஒரு தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல் என் மேல் விழுந்து விட்டது. இப்ப நான் என்னுடைய தீர்மானம், இனி இந்த ஊட்டம் என்ன செய்து விடக்கூடாது, வழியில் நின்று விடக்கூடாது, வழி விலகி விடக்கூடாது. இந்த ஓட்டத்தை நான் முடிக்க ஓடணும். இந்த ஓட்டத்தை முடிக்க ஓடணும். விரும்புறீங்களா? இனி எக்காரணங்களை கொண்டு இங்க இருக்கிற பல பரிசுத்தவான்கள் நம்முடைய பிதாக்களோடு சேர்ந்து பாடுபட்ட தெய்வ பிள்ளைகள் இருக்கிறாங்க, அப்படித்தானே? எத்தனை காலங்கள் இனி ஒரு நாள் விசுவாச ஜீவிதத்தில் நிற்க முடியுமோ என்று சொல்லுகிற யுத்த களங்கள் எத்தனை இல்லையாம்மா விசுவாச ஜீவிதத்தில், இல்லையா? அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நானும் என் குடும்பமும் பரிசுத்த வேதாகமத்தை சுமந்து கொண்டு தேவனுடைய ஆலயத்திற்கு வருவோமா? இனி ஒரு நாள் ஜீவனோடு எனக்கு உண்டா? இனி ஒரு சூரிய உதயத்தை என் குடும்பம் காணுமா? இனி இந்த தேசத்தில் அல்லேலூயா சத்தம் கேட்குமா? ஒரு பரிசுத்த ஆராதனை நடக்குமா? இனி ஒரு கன்வென்ஷன் உண்டோ? இனி இந்த தேசத்திற்காக திறப்பில் நிற்கிற ஒரு தலைமுறை எழும்புமா? இந்த கேள்விகள் எல்லாம் கேட்ட ஒரு காலம் இருந்துச்சு. அல்லேலூயா. ஒரே வார்த்தை சொல்லலாம், நிற்பதும் நிர்மூலமாகாதிருக்கிறதும் கிருபையே. இது ஆம் என்று சொல்கிறவர்கள் ஒரு ஆமேன் என்று சொல்லுங்களேன். சொல்ல சரிதானே? ஆனா வந்துட்டோம். ஆனா இனி இந்த வழியில் என்ன செய்யக்கூடாது, நிறுத்திவிடக்கூடாது, வழியிலே இடறிவிடக்கூடாது. ஓடி முடித்த போது இவனுக்கு ஒன்றும் கிடைக்கவில்லை என்ற சொல்லும் என் மேல் வந்துவிடக்கூடாது. அதனாலதான் சொல்லுகிறார், தெய்வ மக்களே, இன்றைக்கு ராத்திரியில் ஒன்று கூட நம்முடைய சிந்தனையில், ஆமென், நான் என் ஓட்டத்தை முடிக்கும்போ என் கையில் ஏதாகிலும் ஒன்றை வாங்க ஓடணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வார்த்தை உங்களுக்கு சரியா படுதான்னு எனக்கு தெரியலனே. ஆனா இந்த வார்த்தை உங்களுக்கு சரியாக படுகிறது என்றால் ஒரே ஒரு கணம் உங்க வலது கரத்தை உயர்த்தி இயேசுவேன்னு கூப்பிடுங்க பார்க்கலாம். இயேசுவே. அல்லேலூயா. ஆமென். நமக்கு முன் ஓடின பலரும் இடறினார்கள். நமக்கு முன் ஓடின பலரும் மரித்தும் போனார்கள். இன்றைக்கு இந்த ஓட்டக்களத்தில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். ஆமென். அநேக நேரங்களில் எப்படி ஓடுவேன், எப்படி முடிப்பேன் என்கிற கேள்விகள், தடுமாற்றங்கள் எல்லாம் இருந்தாலும் இந்த 2026 வருஷம் இந்த பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி ராத்திரி வரையும் இந்த பரிசுத்த வேதாகமத்தை என் கையிலே சுமக்க அப்பா கிருபை பாராட்டின. இந்த உலகத்தில் நம்ம சம்பாதித்ததோ, இந்த உலகத்தில் நமக்கு கிடைத்த எல்லாவற்றை விட ஒரு பெரிய பாக்கியம் என்ன தெரியுமா? இன்றைக்கு ராத்திரியில் என் கையில், என் பிள்ளைகளின் கையில், என் குடும்பத்தின் கையில் பரிசுத்த வேதாகமம் இருப்பதே. சரிதான் அண்ணே? அல்லேலூயா. என்றைக்கோ ஒரு தீர்மானம் எடுத்தாங்க, எப்படி நானும் என் வீட்டாருமோ வென்றால். அதுல வேதனை என்னன்னா, நம்மில் பலரையும் விசுவாசத்திற்குள்ள நடத்தினவர்கள் இன்னைக்கு விசுவாசத்துக்குள்ள, நம்மை ஜெபிக்க படிப்பித்தவர்கள். எனக்கு பைபிள் காலேஜில் என் கூட அவர் தனியாக ஜெபிக்கும் பொழுது என்னை ஜெபிக்க அழைத்து செல்வார். தம்பி, நீ இப்படி எல்லாம் ஜெபம் பண்ணணும்னு சொல்லி தந்தார். அவருடைய சபையில என்னை எழுப்பி நிறுத்தி பாட வைத்தார். என்னை பிரசங்கம் பண்ண 20 நிமிடம் தந்து என்னிடத்தில் இருக்கிற திறமையை என்னை புரிய வைத்தவர் அவர். ஆனா நான் நிக்கிறேன் ஊழியத்தில், அவன் இன்னைக்கு ஊழியத்திலேயே இல்லை. நம்மை கைபிடித்து விசுவாச மண்டலத்திற்குள் கொண்டு விட்ட பலரும் இன்று இந்த விசுவாசத்திற்குள் இல்லை. ஆனால் கிருபையாய் நம்மை இந்த நல்ல ஓட்டத்திலே கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென்.
அக்கினி ஊடாய் நடந்தாலும் ஆழியின் தண்ணீரை கடந்தாலும் சோதனையோ மிக பெருகினாலும் ஜெயம் நமக்கினதா தோத்தரிப்போமே அற்புதமே அவன் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே ஆமல்லேலூயா துதி சாற்றிடுவோம் நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே ஆமல்லேலூயா சாற்றிடுவோம். அல்லேலூயா, ஆமென். இன்னைக்கு என்னுடைய சிந்தனையில் உங்களுக்காக இந்த செய்தியை நான் நேற்று ஆரம்பித்தேன். நான் இதை ஆயத்தப்படுத்தின பொழுது எனக்குள் எழும்பின ஒரு கேள்வி, இதை பிரசங்கிக்கிற நான் முடிக்க ஓடணும் இல்லையா? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற இம்னேயும் அலெக்சாந்தரும் தங்கள் விசுவாச கப்பலை சேதப்படுத்தி வழிவிலகி போனார்கள். அப்ப நமக்கு முன் வழிவிலகி போன பலரும் உண்டு, ஆனா நமக்கு ஒரு தீர்மானம், நான் முடிக்க ஓடணும். நான் என்ன செய்யணும்? முடிக்க ஓடணும். அவர் சொல்லுகிறார், எல்லாருக்கும் பந்தய பொருள் இல்லை. 1000 பேர் ஓடினாலும் ஒருவனுக்குத்தான், 10 பேர் போனாலும் ஒருவனுக்குத்தான். அந்த ஒருவன் நானாக இருக்க வேண்டும் என்று நினைத்து ஓடணும். அல்லேலூயா, புரியுதா இல்லையா? இந்த ஓட்டத்தை முடிக்கும் பொழுது நான் வெறுங்கையாக நின்று விடக்கூடாது. இந்த விசுவாச வாழ்க்கை நம்மை முடிக்கும் பொழுது என்னிடத்திலே நான் கேட்ட கேள்வி, ராஜாவே, ஒரு நாளும் வெறுங்கையனா கர்த்தருக்கு முன்னாலே நின்று விட கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.